தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தயாராகி வருகிறார். இவரது சுற்றுப்பயணம் அனைத்தும் வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்யும்படி திட்டமிடப்பட்டுள்ளது. சனிக்கிழமையை விஜய் குறிவைக்க என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது இருந்தே அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. திமுக, அதிமுக, பாமக, பாஜக என அனைத்து கட்சிகளும் அதற்கான பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. இதில் குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதேபோல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் தேர்தல் பணிகளை தற்போது இருந்தே தொடங்க ஆரம்பித்து பல அதிரடி உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகிறார். அதே சமயம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தயாராகி வருகிறார். குறிப்பாக விடுமுறை நாட்களை குறிவைத்தே விஜயின் சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 13ஆம் தேதி தொடங்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சுற்றுப்பயணம் டிசம்பர் 20ஆம் தேதி முடிவடைய உள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் செல்கிறார். அதே சமயம் செப்டம்பர் 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் விஜய் டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரையில் நிறைவு செய்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் அனைத்துமே வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமையில் மட்டுமே பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமையை விஜய் தேர்வு செய்தது ஏன் என்பது குறித்து தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். மக்கள் சந்திப்பை இரவு நேரங்களில் நடத்த முடியாது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் சனிக்கிழமைதான் தேர்வு செய்திருக்கிறோம். காரணம், அன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. அந்த நாட்களில் நடத்தினால் எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்பதால் சனிக்கிழமையை தேர்வு செய்தோம் என விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில பாண்டி பசார்லயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு பாண்டி பசார்ல, டி நகர்ல, பிரதானமான பாண்டி பசார்ல அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டி பசார்ல. அதையே செய்ய முடிந்த அரசு நாங்கள் அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு. நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் திட்டமிட்டது. அன்னைக்கு ஸ்கூல், காலேஜஸ் லீவு நாள். அன்னைக்கு எந்த இடையூறும் இருக்காது. கண்டிப்பாக காவல்துறை என்னத்தால் செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு யாரிடமிருந்தோ வந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்தது.